ராஜா தன்னுடைய வாழ்நாட்கள்ல அவருக்கு அப்புறம் தன்னுடைய நாட்டை அரசாளுவதற்கு சரியான அரசன் இல்லை என்று சொல்லி, அவருக்கு வாரிசும் இல்லை என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தாராம். எல்லாரும் இத்தனாம் தேதி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தாராம். வரவழைத்து எல்லார் கையிலையும் ஒரு ஒரு சில விதைகளை கொடுத்தாராம். இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை எல்லாம் யார் நல்லா விளைவிச்சு கொண்டு வரீங்களோ, யார் இதை நல்லா முளைக்க வச்சு விதைத்து நல்ல செழிப்போடு கொண்டு வரீங்களோ, நான் பார்த்து அவங்கள எனக்கு அப்புறம் இந்த பட்டணத்துக்கு அரசனாய் மாற்றுவேன் என்று சொல்லி திரளான கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் விதைகளை கொடுத்து அனுப்பினாராம். விதையை கொண்டு போனவர்கள் ராஜா சொன்ன தேதி வரைக்கும் ஏதோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஐயோ, ராஜா விதை கொடுத்தாரு, அந்த விதையை விளைவிச்சின்னு போய் கொடுத்தா அரசனாக்குவன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம எப்படியாச்சும் நல்லா விளைவிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற விதையெல்லாம் போட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போட்டு ராஜா சொன்ன நாளில் எல்லாரும் கையில் ஒரு பூச்சட்டியை கொண்டு அந்த ராஜா கொடுத்த விதைகள்லாம் நாங்கள் விளைவிச்சிட்டோன்னு சொல்லி ராஜா கிட்ட செழிப்பான அந்த விளைச்சலை காமிச்சாங்களாம். இங்கே பாருங்கள் ராஜா, நீங்கள் கொடுத்த விதை எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் இப்படி விளைவிச்சிக்கிறேன் பாருங்கள், என்னால் இவ்வளோ செழிப்பாக நீங்கள் கொடுத்த விதையை விளைவிக்க முடியும்னா, விளைச்சல் ஆக்க முடியும்னா, இந்த நாட்டை என்னால் காக்க முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜா கிட்ட சொல்லினே இருக்கிறாங்க. ராஜா எல்லாரையும் பார்த்து, நீங்கள் யாருமே இந்த பட்டணத்துக்கு தகுதியானவர்கள், அரசனாவதுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ யார் தான் தகுதியானவர்கள்? அங்கே ஒருத்தர் தான், நான் ஒரு வாலிபன், அவன் ராஜா கொடுத்த விதையை மட்டும் கையில் சட்டியை வச்சுருந்தான். அப்போது அவன் சொன்னானா, ராஜா நீங்கள் கொடுத்த விதையை விதைக்கவே முடியாது, அது விளைச்சலே ஆகாது, அது வறுத்த விதைகள் சொல்லி ராஜா கிட்ட சொன்னானா. ராஜா இந்த உண்மையை பார்த்துட்டு அத்தனை பேரும் பதவியின் மோகத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் இவனுடைய அந்த பூச்செட்டியை மட்டும், அந்த தொட்டியை மட்டும் கேவலமாக அவனை அவதூறாக நினச்சாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க, இவன்னா வெறும் பூத்தொட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி கேவலமாக நினைத்தார்கள். ஆனால் ராஜா அவனுடைய உண்மையை அறிந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த உண்மையான மனுஷனை இந்த பட்டணத்துக்கு அரசனாய் மாற்றினாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அநேகத்துக்கு அதிபதி ஆக்குறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமே. எல்லாரும் நீங்கள் வெக்கப்பட்டு போயிட்டீங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆமே. அந்த செடியை விளைச்சலை கொண்டு வந்தவங்கெல்லாம் விளையாத அந்த பூத்தொட்டியை கொண்டு வந்தவனை பார்த்து ஏளனமாக நினச்சாங்க. ஆனால் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. ஆமே. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருந்தாலும், எத்தனை பேர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி செய்தாலும், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, ஆண்டவரை நம்பி இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, நீங்கள் இழந்ததுக்கு மேலாக இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார். யோபு என்கிற ஒரு பக்தன் 1ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய இனஜன பந்துக்களோடு சேர்ந்து விருந்து செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு சத்தம் வருகிறது, ஐயா உங்கள் ஆடுகள் செத்து போயிடுச்சு, உங்கள் மாடுகள் செத்து போயிடுச்சு, உங்கள் ஒட்டகங்கள் செத்து போயிடுச்சு, உங்கள் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் யோபு தன் நாவினாலே ஒரு பாவமும் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. மாறாக இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் கொடுத்தார். அந்த 3வது சரணம் பாடலாமா? குற்றங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. யோபு எல்லாவற்றிலும் உத்தமனாக இருந்தார். உத்தமனாக இருந்தது நிமித்தமாக 42ஆம் அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் வெட்கப்பட்ட இடத்திலும் மனைவி சொல்லிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அப்பயும் ஜெபம் பண்றாரு. அதை அறிந்த ஆண்டவர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை
மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை நீங்களும் பாடுங்க. மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கையை உயர்த்தி நிறைய பேருடைய கை உயர்த்தப்படல. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. சாந்திடுவே இந்நிலத்தே எந்த தஞ்சமிவர். எந்த இயேசு, எந்த இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். யோபு அவ்வளவு வெட்கப்பட்டிருந்த போதிலும் கர்த்தரை சார்ந்திருந்ததால, கர்த்தரை நம்பி இருந்ததால, அத்தனை வெட்கத்தில் மத்தியிலும் கர்த்தர் இரட்டிப்பான பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு 3 காரியங்களை வேகமாக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அருமையான பாஸ்டர் மேலே வந்துருங்க, அங்கேயே எடுத்துன்னு வந்துட்டீங்க. சரி, இங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அப்புறம் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் சாலமோன் தேவனிடத்தில் என்ன கேட்கிறாருன்னா, தொடர்ச்சியா 7வது வசனம். தேவரீர் உமது அடியேனை நானோ வென்றால் போக்குவரத்து தெரியாத நீ தெரிந்து கொண்டதும் உமது ஜனங்களை நடத்தும்படி எனக்கு என்ன கேட்கிறாரு? என்னம்மா கேட்கிறாரு? ஞானத்தை கேட்கிறாரு. அல்லேலூயா. இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பேக்ரவுண்டை பார்க்க போனா, சாலமோன் யாருடைய மகன்? அதுதான் வாயில வருது, பத்சேபாளுடைய மகன். ஆமென். தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த முதல் மகன் வியாதிப்பட்டு மரித்து போய் விடுகிறான். ஆல்ரெடி ஊரெல்லாம் உரியாவின் மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவதூறான பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 2வது பத்சேபாளுடைய முதல் பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் ஊர்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க, புருஷனை விட்டுட்டு தாவீது கூட போனல, அதனால தான் உன் பிள்ளைய கடவுள் அடிச்சாருன்னு பேசியிருப்பாங்க. 3வது சாலமோன் வளர்ந்த பிறகு பிறந்த பிறகு உங்க அம்மா யார் தெரியுமா? உரியாவுடைய பொண்டாட்டி. ஆனால் தாவீதுக்கு இப்போ பொண்டாட்டி ஆயிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு பிறந்த முதல் குழந்தைய கடவுள் அடிச்சு கொண்டுட்டாரு, நீ 2வதா பிறந்திருக்க, உன்னை என்ன பண்ண போறாரோ? பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? ஒரே ஒரு மண்டை தான் தலையாட்டுது. அம்மா நீங்களாம் யாரும் பேச மாட்டீங்களா? பாஸ்டர் பிரியாணி செஞ்சாலே பாஸ்டர் செஞ்சாருன்றதுக்காக ஒரு சில வார்த்தை பேச மாட்டீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பாயை கூட்டின்னு வந்து செஞ்சிட்டா ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் பாஸ்டர் ஐயா செஞ்ச மாதிரி நான் நினைப்பேன், எப்பா என்னோட பாய் நல்லா செஞ்சுக்கிறாரு இல்லை? நம்ம அப்படி தான். இந்த 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 கலர், இந்த வீடு, இந்த ட்ரெஸ்ஸு இப்படி எடுத்துருக்கலாமே அப்படி சொல்லி நம்முடைய இருதயம் பல முறை இப்படி தான் நம்மளை என்ன பண்ணோம்? பேசினே இருக்கும். நம்ம வாய் அப்படி தான் மற்றவங்கள பற்றி பேசினே இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு நாள் நல்லா குழம்பு செஞ்சுட்டாங்கன்னா, போன வாரம் செஞ்ச கறி குழம்பு மாதிரி இல்லையே, இதுனா கார குழம்பு மாதிரி இருக்குது சொல்கிறோமா இல்லையா? நம்மளே இப்படி சொல்லும்போது பத்சேபாளை குறித்தும் சாலமோனை குறித்தும் உயிரோடு இருக்கும்போது பின்னாடி புறம் பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால்
கர்த்தர் இந்த வெட்கத்தை ரெட்டிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. இதனாலேயே சாலமோன் பலமுறை ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் அப்பாவை போல என்னை ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பாவை போல என்னை ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பா கூட இருந்தது போல என் கூட இருங்கன்னு வேண்டி இருப்பாரோ என்னவோ தெரியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, சாலமோன் தாவீதினுடைய பக்தி வைராக்கியத்தில் நடந்த போதிலும் பலிபீடங்களிலே தூபம் காட்டி கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் மேலே ஒரு பக்தி அவனுக்கு இருந்ததால கர்த்தர் தரிசனமானி கேட்குறாரு, அப்பா நீ வருத்தத்தோடு இருக்கிற, நீ சோர்ந்து போய் இருக்கிற, நிறைய உடைந்து போய் இருக்கிற, உனக்கு என்ன வேணும்? அப்போ ஆண்டவர்கிட்ட சாலமோன் கேட்குறாரு, என்னை பற்றி 7ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தவங்க பேசினாங்க, 8ஆம் நம்பர் ஒருத்தவங்க வீட்டில் பேசினாங்க, அங்கே 2nd ஃப்ளோரில் ஒருத்தவங்க பேசினாங்க, ஒருத்தவனுக்கு வாய் கோடிக்கணும், ஒருத்தவங்க ரத்தம் கக்கே சாகணும், இப்படிலாம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சாலமோன் என்ன பண்ணலாமா? ஆமாம், இன்றைக்கி கிறிஸ்துவ ஜனம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா மேலே காரி துப்பியிருப்பாங்க, அதை துவச்சிட்டு திருப்பி இவங்க துப்புவாங்க. நான் அயோக்கியமானவன் தான், நீ ரொம்ப நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மடங்கு மண்ணு வாரி என்ன பண்ணுவாங்க, எரிவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எரியும் போது கர்த்தாவே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு அமைதியாக இருந்தோன்னா அந்த வெட்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர், இதே வேறு சர்ச்சில் பேசியிருந்தா கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட பாருங்க, பட்டாசு இப்போ தான் சூடு பிடிக்குது, இன்னும் வெடியில் முழுசாக வெடியில் பட்டாசு, ஆண்கள் சைடு பட்டாசுலாம் புஷ்ஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சாலமோன் தேவனிடத்தில் கேட்டது என்னன்னா, எங்கள் அப்பாவை நீங்கள் பிளஸ் பண்ணி அவர் உங்களுக்கு பயந்ததால எல்லாவற்றிலும் நடந்து உத்தமனாக நடந்து வந்துட்டார். நான் சின்ன பையனாக இருக்கிறேன், எங்கள் அப்பாவை போல இந்த பட்டணத்தை, இந்த ஜனங்களை, இலக்கமே எண்ணி பார்க்க முடியாத இந்த பட்டணத்தாரை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆமே, ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணுறார்? 9வது வசனத்தை வாசிங்கக்கா. ஆகையால் ஆ ஆ ஆ ஆ யாராலே ஆகும்? இப்போ ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் இல்லை இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அப்புறம் இருக்க போகிறது இல்லை. நீ கேட்காத, நீ ஞானத்தை தான் கேட்ட, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், இதுக்கப்புறம் சாலமோனுக்கு பேக்ரவுண்டே தேவையில்லை, ஏன்னா கர்த்தருடைய பிளெஸ்ஸிங் வந்துடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் யாரோடைய லேபிள்லேயே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்கிற லேபிள் நமக்கு இருந்துச்சுன்னா பின்னாடி நமக்கு பின்னாடி பேசின நெகட்டிவான பேச்செல்லாம் கர்த்தர் முன்னாடி பாசிட்டிவாக மாற்றினே இருப்பார். இந்த டெம்பிள் ரன் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி காயின் இருக்கும், அது புடிச்சுனே ஓடுவோம், திடீர்னு ஒரு பூஸ்டர் வரும், அப்படியே காந்தகம் மாதிரி இருக்கும், அது புஷ்டிங்கன்னா போதும் அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் வரும். ஆமாம், இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சிதறிப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சாலமோன் கர்த்தரை சார்ந்து கேட்ட காரியம் ஞானம் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தது, வெட்கத்துக்கு பதிலாக கொடுத்தது ஞானத்தையும் அதனோடு கூட சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற காரியம் எதுவாக இருக்கிறது? நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே என் தலையை உயர்த்து மட்டும் சொல்லுங்க, உங்களை உயர்த்தத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அது உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்கள் திறமைசாலியாக இல்லாதவர்களாக இருப்பீங்க, இல்லை வாக்கில் வல்லவர்களாக இல்லாமல் இருப்பீங்க, இல்லை அந்தஸ்து இல்லாதவங்களாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கான பேக்ரவுண்ட் எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை தரணும்னா அவர்கிட்ட கேட்கணும். ஆமே, இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவரே, பாண்டி அக்கா என்னை பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமே, நம்ம சர்ச்சில் அடுத்த வீடு பிரதிஷ்டை அவங்க வீடு தான், எப்போ என் வீடை கட்டி தருவீங்க ஆண்டவரே? கரெக்டாக்கா? அது ஆண்டவர் செய்வார். கேத்தின் அம்மாவுக்கு இப்படி ஒரு இருக்கும் இல்லை, சுந்தரன் நினைப்பார், எனக்கு நான் என்ன கேட்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா.
என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்மளை அவர் மல்டிபிளாக ஆசீர்வதிக்கிறதுக்கு, திரட்சியாய் ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு சின்ன வார்த்தை, சின்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். அந்த ஞானத்தை கேட்ட உடனே ஞானத்துக்கு கூட ஆண்டவர் கொசுரா கொஞ்சம் டிப்ஸா ஐஸ்வர்யத்தையும் கத்தர் கொடுத்தார். வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி சாலமோன் மாதிரி ஒரு ஞானவான் இல்லவே இல்லை. அப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணார். இன்னைக்கு உங்கள் வெட்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், கத்தர்கிட்ட சரியாய் கேட்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்.